பார்க்குறீங்க? இல்லை, அவர் வெளிநடப்பு செய்வதற்கு அவருக்கு உரிமை யார் கொடுத்தான்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தால், ஒரு கிரைம் நடக்குதுன்னா அங்கே நான் வெளிநடப்பு செய்கிறேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்கள் யார்? நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடமை. இன்றைக்கி அப்படிப்பட்ட விஷயங்களை தட்டி கேட்காமல் இருக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட்டால் வந்த வினைகள் தான் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். நீங்கள் வந்து ஒரு 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 மாநிலத்தோடைய மரபு என்னன்றதை மாநில மக்களும் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வெளிநடப்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீங்கள் யார் முதல்ல? அந்த கேள்விக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும். இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். இப்போ தமிழ் மக்கள், நான் ஒரு சிட்டிசன், தமிழ் மக்கள், ஐ வாண்டட் டு நோ எனக்கு வந்து எங்கள் அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்றது எனக்கு தெரியலை. அந்த ஸ்பீச் கொடுக்காததுனால எனக்கு அது தெரியலை. அரசாங்கம் அந்த வாயிலாக தானே அதை சொல்ல விரும்பும், மக்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு முறை இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் தனக்கு கொடுக்கப்பட்ட முறையான வேலையை மறந்து தமிழ் மக்களை அவமதித்ததை தான் பார்க்க முடியும். இல்லை, அதுதான் ஆளுநர்கள் என்றைக்குமே வந்து சில டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸில் சில விஷயங்கள் எடுப்பாங்க. இப்போ ஆளுநர் எடுத்த முடிவு சரியாக தப்பானா நம்ம அப்போ பேசலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே செய்யாமல் இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி, அந்த டிஸ்கிரிஷ்னரி பவர் கூட இல்லை உங்களுக்கு இந்த இடத்துலலாம். அப்போது இவர் வந்து ஒரு அடியாளாக தான் செயல்படுறாருன்னு எனக்கு தோணுது தவிர ஆளுநராக இல்லை.